த லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் எரேமியா 1வது அதிகாரம் 19வது வசனம். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளை, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, உங்களை ரட்சிக்கும்படி, அதாவது உங்களை விடுவிக்கும்படி அவர் உங்களோட கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களோ தெரியாது, ஆனால் கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் வியாதியில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம், அல்லது கடன் பிரச்சனையில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம், அல்லது சமாதானம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம், குடும்பத்தில் உள்ள பிரச்சனை நிமித்தம் ஒரு குழப்பத்தில் இருக்கலாம், தொழிலில் ஆசீர்வாதம் இல்லையே என்று இருக்கலாம். இப்படி பலவிதமான பிரச்சனைகளில் நீங்கள் இருக்கலாம். இதிலிருந்து விடுவிக்க கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். ஆமென். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என்ன விதமான போராட்டமாக இருந்தாலும் சரி, அதில் இருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்து இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை எல்லா பிரச்சனையிலிருந்து விடுவிப்பார். ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.